ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். உன்னில் தொலைந்தேனடி கதையோட 42வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்போது நாளைக்கு தாலியெல்லாம் கட்டுவாங்களா பாட்டி? என்னை இனியன் வினவு. அட பைத்தியக்காரா, ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தான் தாலி கட்டுவாங்க. நாளைக்கு சாயங்காலம் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி பண்ணி வைக்கலாம்னு இருக்கேன். எப்படியும் ரெஜிஸ்டர் பண்ணத்தானே வேணும். அதை பற்றி நான் எல்லா விஷயமும் லாயர் கூட பேசிட்டேன். நாளைக்கு சாயங்காலம் கரெக்டாக 5 மணிக்கு அவர் இங்கே வந்துடுவார். மட்டும்படி வர்றவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அவங்க போகும்போது அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்து சந்தோஷமாக அனுப்பி வச்சா போதும். அவங்க நம்ம பொண்ணை வாழ்த்திட்டு போனால் போதும் என பாட்டி கூற, நீங்கள் சொல்கிறதும் சரிதான் பாட்டி. எல்லாரையும் நல்லபடியாக கவனித்து அனுப்பினாலே போதும். பாட்டி கூறியதற்கு சம்மதம் கூறினான் இனியன். ஆனால் இவர்கள் இப்படியான திட்டம் போட்டு வைத்திருப்பது கௌதமிற்கு தெரியாமலே போய்விட்டது. கீர்த்தியுடன் நடந்த வாக்குவாதத்தில் கௌதம் தன் அறைக்குள் சென்றுவிட கீர்த்தி அவனை எப்படி சமாதானம் செய்வது என சிந்தித்து கொண்டிருந்தாள். சரி நான் போய் சமையல்காரங்களோட பேசிட்டு வந்துடுறேன் என கூறி பாட்டி எழுந்து கொள்ள, இருங்க பாட்டி, நானும் உங்கள் கூடவே வர்றேன் என இனியன் கூற, இல்லைப்பா, நீ வீட்டில் இருந்துக்கோ. பெரியவங்க எல்லாரும் வெளியே போகிறாங்க. உங்கள் அண்ணனுக்கு வேற கையில் அடிபட்டிருக்கு. கீர்த்தி சங்கவிக்கு ஏதாவது தேவைன்னா நீ செய்து கொடு. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் என கூறியவர் சங்கரேஸ்வரன் பக்கம் திரும்பி, சங்கரேஸ்வரா, எல்லாரையும் பத்திரமா அழைச்சிட்டு போயிட்டு பத்திரமா வந்துடுங்கப்பா. ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன் என கூறி உள்ளே போனவர் ஒரு பெட்டியுடன் வெளியே வந்தார். என்னம்மா இது என சங்கரேஸ்வரன் வினவர், எல்லாம் வாங்க சொல்லிட்டேன், அதுக்கு பணம் தேவையில்லையா? இந்தா, இதில் பணம் இருக்குது, இதை வச்சு எல்லாம் வாங்கிட்டு வந்துடு. முக்கியமாக தமிழரசுக்கு ஒரு செயின் பிரேஸ்லெட்டும் மறக்காமல் வாங்கு. அப்படியே 2 பேருக்கும் மாற்றிக்க மோதிரம் வாங்கிக்க. இது எல்லாத்துக்கும் பணம் கொஞ்சம் அதிகமாக தேவை. நீ வரும்போது இப்படியெல்லாம் நடக்குமென்று தெரிஞ்சு பணத்தை எடுத்துட்டா வந்திருப்ப. இதை எடுத்துக்க என கூறி பெட்டியை நீட்ட, அம்மா, என்கிட்ட பணம் இருக்குமா, அதுதான் காட்டிருக்கே, இதை நீங்கள் எடுத்துக்கோங்க என கூற, பைரவியோ, அத்தை, இனியாவோட மோதிர சைஸ் எனக்கு தெரியும், ஆனால் மாப்பிள்ளைக்கு மோதிர சைஸ் தெரியாது, எப்படி எடுக்க முடியும்? அம்மா, அதுதான் என்ன போல தானே மச்சானும் இருக்காரு. இந்தாங்கம்மா, இந்த மோதிரத்தை வச்சு எடுத்து வந்தீங்கன்னா அவருக்கு சரியாக இருக்கும் என கூறி இனியன் தன் விரலில் இருந்த மோதிரத்தை கலட்டி தாயிடம் நீட்ட, அடடே, எனக்கு இது தோணாமல் போச்சே என கூறிக்கொண்டே அவன் கொடுத்த மோதிரத்தை வாங்கிய பைரவி அதை தன் பர்சில் வைத்து கொண்டு பின் எல்லோரும் ரெடியாகி வர சாரதா, சங்கரேஸ்வரன், லட்சுமி, வைரவி இவர்கள் அனைவரும் புறப்பட்டு அருகில் இருந்த டவுனுக்கு சென்றனர். உள்ளே சென்று சமையல் கட்டுக்குள் சென்ற சங்கவி மற்றும் இனியா அங்கே சாப்பாட்டு மேசையின் மீது சோகமாய் அமர்ந்திருந்த தாரணியை கண்டு, தாரணி, நீ என்ன இங்கே தனியாக வந்து உட்காந்துருக்க? வெளியே அவ்வளோ பேர் பேசிட்டு இருக்காங்க என சங்கவி வினவ, இல்லைக்கா, சும்மா தான் இங்கே வந்தேன். நான் அங்கிருந்த என்ன செய்கிறது, அதுதான் இங்கே வந்துட்டேன் என கூற, சரி, நீ மதியம் சாப்பிட்டியா என கீர்த்தி கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள். அவளுக்கு தாரணியின் முகம் ஏதோ போலிருக்க சற்று சந்தேகம் வந்திருந்தது. தன் தங்கையை இத்தனை வருடமாக பார்த்தவளுக்கு அவள் முகத்தில் தெரியும் மாற்றத்தை உணர முடியாமல் இருக்க முடியுமா? இனியா விட்டா தானேக்கா, வேணாண்ட என்னை சாப்பிட வச்சுட்டு தான் விட்டாள் என தாரணி பதில் கூற, தாரணியின் முகத்தில் கொஞ்சம் வித்தியாசம் உணர்ந்தவள் அவளிடம் என்ன என கேட்டுவிட வேண்டும் என நினைத்துத்தான் அங்கு வந்தது. அங்கு சங்கவி மற்றும் இனியா மூவரும் அமர்ந்திருக்க இதை பற்றி எதுவும் கேட்காது சாப்பிட்டியா என மட்டும் கேட்டு வைத்தாள். அக்கா, எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, ஒரு காஃபி மட்டும் போட்டு தர்றியா என தன் அக்காவிடம் வினவ,
இருங்க, எல்லாருக்குமே காப்பி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் என கூறிவிட்டு அவளும் தாரணிக்கு காப்பி போடுவதற்காக சென்றாள். ஒருவேளை தலைவலியால் தான் அவள் முகம் வாடி இருக்கிறது என நினைத்துவிட்டு காப்பி போட்டு எடுத்துக்கொண்டு வந்து அங்கிருந்த சங்கவி, இனியா, தாரணி மூவருக்கும் கொடுத்துவிட்டு பின் மேலே கோபத்தில் சென்றவனை சமாதானப்படுத்த வேண்டுமே என நினைத்தவள் அவனுக்கும் ஒரு காஃபியை எடுத்துக்கொண்டு மேலே தங்கள் அறைக்கு சென்றாள். இதற்குள் தாரணி, சங்கவி, இனியா மூவரும் சாப்பாட்டு மேசையின் மீது அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க சங்கவியை வெகு நேரமாய் அந்த இடத்தில் காணவில்லை என நினைத்தவன் அங்குமிங்கும் தேடி கடைசியாக சமையல் கட்டினுள் நுழைய அங்கே மூவரும் காஃபி குடித்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தனர். ஹனி, நீ இங்கேயா இருக்க? ஏண்டா, நானும் எங்கேயும் துளைஞ்சு போயிட்டேனோன்னு தேடுறியா? அது சரி, உன் வாயை வச்சுட்டு நீ எங்கே போனாலும் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவ. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. வெளியே எங்கேயும் போகலாமன்னு கேட்ட, வா போயிட்டு வரலாம். எனக்கு போர் அடிக்கும்போது கூட்டிக்கிட்டு போகாத. இப்போ தாரணி, இனியா கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது கூப்பிடு. போடா, உனக்கு அறிவே இல்லை என சங்கவி சொன்னுங்க. நான் உன்னைய மட்டும் கூட்டிக்கிட்டு போகலை, தாரணி, இனியா 2 பேரையும் தான். வாங்க, எல்லோருமே பக்கத்தில் ஒரு அருவி இருக்குது, நான் காலையில் போய் பார்த்தேன், அங்கே போய் வரலாம் என இனியன் கூற, இனியா, தாரணி 2 பேரின் மனநிலையும் இப்போது வெளியே செல்லும் நிலையில் இல்லை. நாங்கள் வரவில்லை என கூறியும் சங்கவி வலுக்கட்டாயமாக அவர்களை அழைத்து கொண்டு அந்த அருவி இருக்கும் இடத்திற்கு சென்றனர். மேலே கோபத்தில் சென்றவன் அப்படியே கட்டிலில் சரிந்து உறங்கியிருந்தான். கீர்த்தி பயந்தபடி உள்ளே நுழைய கதவு திறக்கும் சத்தம் கேட்டு தூக்கம் கலைந்தெழுந்தவன் அப்படியே கட்டிலில் சாய்ந்தபடி அமர்ந்து கொண்டான். என்ன மேடம், உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சுதா? கல்யாணம் முடிஞ்சு இன்னும் 2 மாதம் கூட சரியாக முடியலை. என்ன கவனிக்கணும்னு உனக்கு கொஞ்சம் சரி தோணுதா? அவனுக்கு எந்த கோபமும் இல்லாமல் நார்மலாக பேச அவளுக்கு இப்போது சப்பென்று ஆகிவிட்டது. மாமா, என் மேலே கோபம் எல்லாம் இல்லையா உங்களுக்கு? ஏண்டி, என் தங்கச்சிக்காக நீ பரிந்து பேசின, உன் மேலே நான் கோபப்படலாமாடி? எவ்வளவு அக்கறை இருந்தா நீ அப்படி பேசியிருப்ப, எனக்கும் புரியுது. ஆனால் என்ன, இத்தனை வருஷமா அவங்க கூட பகையாக இருந்துட்டு இப்போ எப்படி நான் சிரித்து பேச முடியும்? பார்க்கலாம், கொஞ்ச காலம் போகட்டும். என் தங்கச்சி அவங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்தா எனக்கு அவங்க மேலே இருக்க கோபம் கொஞ்சமாச்சும் குறையுதா பார்க்கலாம் என கூறியவன், சரி மேடம், புருஷன் மேலே உங்களுக்கே இப்போ லவ் எல்லாம் இல்லையா? மேலே வர்றீங்களே இல்லை? அச்சோ இல்லை மாமா, உங்களை கவனிக்கிறதும் எனக்கு முக்கியம். அதோட இந்த வீட்டுக்கு மூத்த மருமகள், அப்போ எல்லாருக்கும் செய்ய வேண்டியதை செய்யத்தானே வேணுமாம்மா. சரி, உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமாமாம்மா? சொல்லுங்க, 5 நிமிஷத்தில் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏண்டி, நான் கவனிக்கலைன்னு சொல்கிறது சாப்பாட்டு விஷயத்தையா? நான் எதை கேட்குறேன்னு உனக்கு புரியலையா? என்ன மாமா, சொல்லுங்க, நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியலை மாமா. இங்கே என் பக்கத்தில் வா, உனக்கு சொல்லியெல்லாம் புரிய வைக்க முடியாது, எல்லாம் செயலில் தான் காட்டணும் என கூறி அவளை தன்னருகே இழுக்க அவள் கையில் வைத்திருந்த காஃபி அப்படியே அவள் புடவையில் ஊற்றியது. குட்டிமா, சாரிடா, ரொம்ப சூடாக இருந்துச்சா? எங்க கையை எடு என அவள் கையை வைத்திருந்த தொப்புள் பகுதியில் சேலையை விளக்கினான். நிலவை மூடியிருக்கும் மேகப்போர்வையை விளக்குவது போல் அவள் சேலையை விளக்க அந்த பால்வண்ண நிறத்தில் இருந்த அவள் வயிற்றில் தொப்புளை சுற்றி நிலவில் உள்ள கரை போல் சிவந்து போயிருந்தது அவளுக்கு. என்ன குட்டிமா, நான் இழுக்கிறேன்னு தெரியுதில்ல, கப்பை கொஞ்சம் தூரம் பிடிச்சிருக்கலாமில்ல, இங்கே பாரு எப்படி சிவந்து போச்சுன்னு என கௌதம் பதறினான். மாமா, இதுக்கு போய் எதுக்கு மாமா இந்த அளவு பதறீங்க? அது லைட்டாக தான் சுட்டுச்சு, நீங்கள் பதட்டப்படாமல் கொஞ்சம் இருங்க, நான் போய் ஃபர்ஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். லைட்டாக தான் சுட்டுச்சா? இங்கே பாரு, தொப்பில் சுற்றி எப்படி சிவந்து போயிருக்குன்னு என துடித்தவன் தன் உதடுகளால் அவள் தொப்புளை சுற்றி ஒத்தடம் கொடுத்தான். அவனுக்கு அந்த நேரத்தில் தெரிந்த வைத்தியம் அதுதான். அவன் உதடுகள் தீண்டலில் வெண்மை சிலிர்த்தது அவளுக்கு.
மாமா விடுங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் என அந்த நிலையிலும் அவள் சினுங்க அவளை அள்ளி எடுத்தவன் அவளை குளியலறைக்குள் தூக்கிச் சென்றான். மாமா உங்களுக்கு கையில் அடிபட்டிருக்குல்ல, விடுங்க மாமா, நானே குளிச்சுட்டு வந்துடுறேன் என அவள் கூற, எனக்கு அவ்வளோ பெரிய அடியெல்லாம் இல்லை, கொஞ்சம் நானே உன்னை குளிப்பாட்டி விடுறேன். மாமா நான் இந்த குழந்தைய மாமா, நானே குளிச்சுட்டு வந்துடுறேன், எனக்கு வெக்கமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வெளியே போயிருங்க. என்னடி, நான் உன் புருஷன் தானே, இதுக்கு போய் எதுக்கு வெக்கப்படணும் என அவன் கூற, அதெல்லாம் எனக்கு உடம்பு முடியாமல் இருந்தால் நீங்கள் என்ன குளிப்பாட்டி விடுங்க, இப்போ நீங்கள் வெளியே போங்க மாமா என கூறி அவனை முதுகுக்கு பின்புறமாக கையை வைத்து தள்ளி கொண்டு போய் வெளியில் விட்டவள் கதவை தாளிட்டு கொண்டாள். அவள் கூச்சப்படுகிறாள் என நினைத்தவன் தனக்குள் சிரித்துவிட்டு அவள் வெளியே வரும் வரை காத்திருந்தான். குளித்து முடித்தவள் ஒரு பின்னிற டவலை சுற்றி கொண்டு வெளியே வர அவளை பார்த்தவனுக்கு உடலின் அத்தனை நரம்பும் எகிரி குதித்தது. அவள் மேனி அழகில் தன்னை மறந்து நின்றவனை பார்த்து, என்ன மாமா புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க என வினவ, பின்ன பார்க்க மாட்டாங்களா, இப்படி தள தளர்ந்து வந்து முன்ன நின்னா என அவன் மோகம் கலந்த குரலில் கூறியபடி அவள் அருகில் செல்ல, மாமா வேணாம், நான் போய் டின்னர் ரெடி பண்ணணும், குளிக்க தூக்கிட்டு போய் உள்ள விட்டீங்க, மாற்றிக்க புடவை தரலையே, அதனால தான் நான் இப்படியே வெளியே வந்தேன் என கூறிக்கொண்டே அவனை ஒரு விரல் கொண்டு தள்ளினாள் பாதை. அப்படி தன் ஒரு விரலால் அவனை தள்ள முடியாது என தெரிந்தே தள்ளினாள். அவள் விரலை தன் உதடுகளால் சிறை செய்தவன் அவன் ஒரு கையால் அவளை தன்னருகில் இழுத்தான். மாமா கீழே தாரணி இனியா எல்லாரும் இருக்காங்க, என்னை தேடி எப்போ வேணும்னாலும் இங்கே வரலாம், விடுங்க மாமா, நான் போகணும் என அவன் நெஞ்சில் தன் முகத்தை புதைத்து அவள் சினுங்க, ராட்சசி இப்படி சினுங்காதடி, எனக்கு என்னமோலாம் பண்ணுது, சாப்பாடெல்லாம் நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, அம்மா ஹோட்டலில் வாங்கிட்டு வர்றட்டாங்க, இனியன் தாரணி இனியா சங்கவி எல்லோரையும் அழைச்சிட்டு வெளியே போயிருக்கான், இப்போதைக்கு வர மாட்டான், இப்போ உன் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடுச்சா, இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது, இந்த வாயை திறக்க விட்டத்தானே நீ பேசி பேசி சாகடிப்ப என கூறியவன் அவள் இதழை தன் இதழ்களால் சிறை செய்து அவளை தன்னுடன் அணைத்தவாறே கட்டிலில் சரித்து அவள் மீதே படர்ந்தான். அவள் கண்களில் கசியும் அந்த கள்ளச்சிரிப்பினில் தொலைந்து போகலாம் அவன் மீள முடியாமல். அவள் இதழூறும் எச்சில் கூட செந்தேனாய் இனித்தது அவனுக்கு மட்டும். அவள் மூக்கின் நுனியில் முகாமிட்ட ஒரு முத்து வேர்வையை அவன் உதடுகளால் ஒட்டி எடுத்தான். அவள் சங்கு கழுத்தில் அவன் முகம் புதைத்தவன் அதில் சில நிமிடம் தன்னை மறந்து தஞ்சம் கொண்டான். பெண்ணவள் சினுங்களில் உணர்ச்சிகள் துடிக்க சந்தன மனம் வீசும் அவள் தேகத்தில் அவன் இதழினால் முத்தமிழில் கவி எழுதினான். காதல் கல்வனாய் மாறி முத்தமிட்டான், மூச்சையானாள். அவளோ அவன் மீதுள்ள காதலால் கண்டுண்டு கிடந்தாள். அவனோ அளவு கடந்த காமத்தால் இன்பத்தில் திளைத்தான். அவன் தேக்கு மர தேகம் முழுவதும் அவளின் வெள்ளரி செடி போன்ற தேகத்தில் படர்ந்தாலும் அவன் பாரத்தை சுமக்கும் பாவை அவளுக்கு அவன் சுகமான சுமையே. தாரணி, என்னடி பேசாமலே வர்ற? ஏய், உன் முகமே சரியில்லாமல் இருக்கு. உங்கள் அக்கா கேட்டதுக்கு கூட நீ சரியாக பதிலே சொல்லலை. சரி, இப்போ ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்டையாவது சொல்லு. நானும் உனக்கு ஒரு அக்கா மாதிரி தான் தாரணி என சங்கவி வினவ, அச்சோ நீங்களுமாக்கா? எனக்கு எதுவும் இல்லை, கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. அங்கே பாருங்க, உங்கள் புருஷன் அங்கே தனியாக இருந்து மலையவே வெறிச்சு பார்த்துட்டு இருக்காரு. போங்க, போய் அவர் பக்கத்தில் உட்காருங்க, விட்டா தண்ணீரில் குதிச்சிருவாரு போல இருக்கு என தாரணி கூற அவளும் அவனை பார்த்தாள். அவன் உண்மையில் அப்படித்தான் இருந்தான். அவள் அவனிடம் செல்ல தாரணியோ இனியாவிடம் சென்றாள். இனியா அருகில் செல்ல இனியா அந்த மலையிலிருந்து கொட்டும் அருவியை பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள். நீண்ட நாளைக்கு பிறகு அந்த அருவியை பார்ப்பது மனசு லேசானது போல இருந்தது. இனியா, என்னடி இதில் குளிக்கணும் போல இருக்கா என தாரணி வினவ, சேச்சே அவ்வளோ பெரிய ஆசையெல்லாம் இல்லடி, இதை பார்க்கவே மனசு ஏதோ லேசானது போல இருக்கு. அங்கே பாரு, அருவி கொட்டுற இடத்த
அவ்வளோ தூரத்துல இருந்து அது விழுந்தும் சிரிச்சுக்கிட்டே அது ஓடுது. அதோட சலசலன்ற சத்தம் மனசுக்கு ஒரு விதமான அமைதியை தருதுடி. இங்கேயே இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகணுமே. அங்க போனா 4 சுவரை பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான் என கூறியவளின் முகம் வாடி இருக்க, ஏண்டி உன் புருஷன் உங்கூட பேச மாட்டாரா? அவர் பேசுறாரு தான், என்னால தான் அவர் கூட பேச முடியல. அவர் அருகில் வரும்போதே எனக்கு பயமா இருக்குடி. எப்படி பேச முடியும்? அது உன் மனசுல இருக்க கூட. நீ விரும்பி ஒரு கல்யாணத்தை செஞ்சிருந்தா இப்படியா இருந்திருப்ப? இல்லை உன்னை கட்டிக்கிட்டவன் தான் அப்படியே இருக்க விட்டுருப்பானா? உன் மனசு நோகக்கூடாதுன்னு தான் அவர் உங்கூட அவ்வளவா நெருக்கம் காட்டாம இருக்காரு. அதுக்காக நீ ஓவரா போய்கிட்டு இருக்காத. அப்புறம் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது, பார்த்து நடந்துக்க என தாரணி கூற, ஆமா ஆமா இவ பெரிய ஆளு, போடி நீயும் உன்னோட அட்வைஸும் என அவளை நக்கல் செய்தவள் மனதில் இப்போது கொஞ்சம் பயம் வந்து சேர்ந்தது. சங்கவி பார்த்து மெதுவாவா, அந்த இடத்துல லேசா வழுக்குது என இனியன் கூற, அவன் அருகில் செல்ல போனவள், ஏன் இனிய, நான் விழுந்தா நீ என்னை பிடிக்க மாட்டியா? அடிப்பாவி, கீழே பாரு எவ்வளோ ஆழமா இருக்குன்னு. எனக்கு வேற நீச்சல் தெரியாது, இரு நானே வர்றேன் என கூறி அவன் இருந்த இடத்தை விட்டு அவளிடம் செல்ல, அவளும் அவன் கையை பிடித்தவாறு அந்த நீர் கொட்டும் இடத்திற்கு சென்றனர். அங்கு யாரும் இல்லை. இனிய தாரணி சற்று தூரத்தில் நின்று பேசிக்கொண்டிருக்க, இவர்கள் இருவரும் அந்த நீர் வந்து சேரும் இடத்திற்கு சென்றனர். அம்மாச்சி, அவள் இன்னும் வரலையா? இல்லையே ராசா, எங்க போயிருக்கா? அவ அம்மா வீட்டுக்கு தானே, கொஞ்சம் இருந்துட்டு வரட்டும். ஏன் உன் பொஞ்சாதியை பார்க்காம இருக்க இல்லாம இருக்கா? அதுக்கு இல்லை அம்மாச்சி, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும், அதுதான் கேட்டேன். ராசா, இங்க வந்து உட்காரியா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னம்மாச்சி சொல்லு என கூறிக்கொண்டு அவர் அருகில் வந்து அமர்ந்தவன், என்னம்மாச்சி ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முதல் நம்ம ஊர் தலைவர் வந்திருந்தாரு. அந்த புள்ள வீட்டில் நாளைக்கு உங்களுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்களாம். அவங்க பொண்ணுக்கும் செய்யணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும் போல. இருந்த இடத்திலிருந்து சட்டென்று எழுந்தவன் கண்கள் சிவக்க, யாரை கேட்டமாச்சி அவங்க இதெல்லாம் செய்கிறாங்க? என்னை பார்க்க அவங்களுக்கு என்ன எப்படி தெரியுதாம்? அவங்க தர்றதை வச்சு தான் அவங்க பொண்ணை நான் நல்லா வாழ வைப்பேன்னு நினைக்கிறாங்களா? அமைதியாக இருக்கேன்னு நினைச்சு அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிறாங்க. இருங்க, நான் இப்பவே போய் என்னன்னு கேட்டுட்டு வர்றேன் என கூறி வேகமாக வாசலை நோக்கி நடந்தான்.